வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்திற்குட்பட்ட 8 கிராம சேவகர் பிரிவுகளில் மேல்குடியேற்றுவதற்காக காணிகளை அடையாளப்படுத்துவதற்கு இன்று அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. எனினும் காணிகளை அடையாளப்படுத்துவதற்கு சென்றிருந்த மக்களில் ஒரு தொகுதியினர் தமது காணிகளை பார்வையிடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தனர். காணி விடுப்பு என்ற அறிவிப்பு வெளி வடக்கு பகுதி மக்களுக்கு புத்தாண்டின் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக அமைந்தது. பல வருடங்களாக காத்திருந்த ஒரு அற்புத வாய்ப்பாக கருதி தான் வாழ்ந்த நிலத்தை மீட்டெடுக்க மக்கள் ஆர்வத்துடன் வந்திருந்தனர். 25-26 வயது இதான் இந்த வீட்டை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆனால் வீட்டில் கொஞ்சம் இருக்கக்கூடிய மாதிரி சாடையாக கொஞ்சம் இது திருத்த வேலையோட செய்யக்கூடியதாக கிடக்குது. இப்போ வீடு விட்டுருக்கி வந்து இங்கே திருத்துறதுக்கான உதவிகள் தான் சிக்கல். இப்போ இதுக்கு தான் வெளிநாடுகள் அரசாங்கம் உதவி செய்தால் தான் நாங்கள் வந்து இதை செய்யக்கூடியதாக இருக்கும். நாங்கள் இங்கே வந்திருக்கக்கூடியதாக இருக்கும். 30 வருஷத்துக்கு பின்னால் நாங்கள் எங்களை காணிக்கு சொந்த வீடுகளுக்கு வந்திருக்கிறோம். நிறைய சௌகரங்கள் வீடுகள் எல்லாம் இருக்குது. ஆனால் கூரையில் அரைவாசி பகுதி இல்லை, வீடுகள் கதவுகள் இல்லை, மற்றபடி வீடுகள் பார்க்கக்கூடிய இருக்குது. எங்களோட பிள்ளைகள் வீடுகள் இல்லாதபடியால் நாங்கள் வேறு நாடுகளுக்கு அந்நிய தேசங்களுக்கு அனுப்பி போட்டு பெருங்கவலையில் இருக்கிறோம். வீடுகள் இருந்திருந்தால் நாங்கள் சொந்த இடத்துல சொந்த தொழில் செய்து கொடுத்து எங்களை குழந்தைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்திருக்கோம். பெருஞ்சொல்லா துயரங்களை அனுபவிச்சிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கிறோம். இன்றைக்கு கவர்மெண்ட் வந்து இந்த இடத்தை எங்களுக்கு இன்றைக்கு தான் முட்டு தந்திருக்கணும். எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்தை வந்து எங்களுக்கு இன்றைக்கு தான் முட்டு தந்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து நாங்கள் வீட்டை கட்டி நாங்கள் காணியத்து புறாக்கி வீட்டை கட்டி நாங்கள் இருக்கிற வேணுமென்றதுக்கு எங்களுடைய ஒன்றுமே இல்லை. எனினும் 3 தசாப்தத்துக்கு பின்னர் சொந்த இடங்களை பார்வையிட சென்ற சிலருக்கு ஏமாற்றமே கிடைத்தது. மாவட்டப்புறம் சந்தி வரை சென்ற மக்கள் இறுதியில் கண்ணீருடன் திரும்பினர். எங்கட வீடு இந்த இதுல இந்த ரோட்ல போய் அந்த கேம்ப் கட்டி இருக்கிறான். இதுக்குள்ள நாங்கள் ஒரு 10 வீடுங்கட வீடுகள் இருக்குது. அதுக்கு பக்கத்துல அங்கால கோயில், அதுக்கு அங்கால ஒரு கிராமம் அப்படியே இருக்குது. அவ்வளவும் இன்னும் விடாம புதுக்க இந்த இப்பதான் நாமி கேம்ப் எல்லாம் கட்டி கொண்டு இருக்கு. அப்ப நாங்கள் இங்க இருந்து போயிருக்க நாங்கள் 9 இதுகள் படிச்சு கொண்டு வந்து நாங்கள் சின்ன பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு அம்மா அப்பா எல்லாரும் மறந்து நாங்கள் தனியாக எங்கட வீடை பார்ப்போம் கொண்டு வந்தால் இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு விடாம எங்கட வீட்டுல அமைக்காரன் வந்து தாங்குடி கொள்ற அளவுக்கு அதெல்லாம் கட்டி கொண்டு இருக்குது. எங்கள்ட வீடு சாந்த தஞ்சிலேருந்து 100 மீட்டர் தெரியும். நான் அதுலேருந்து பார்க்க என்னுடைய வீடு தெரியுது. ஆனால் வீடு பார்க்க எங்களுக்கு அனுமதி வழங்கப்பட இல்லை. என்ன இப்போ விட்ட இடம் கூட தரவேதான். அதுல எல்லாம் குடியிருக்கிற சனம் இருக்கிற இடமா எங்களுக்கு இல்லை. எல்லா இடம் கட்டகம்பி போட்டு வெளியெல்லாம் போட்டுருக்கு. இப்போ காலமே எல்லா நியூஸ்லேயும் சொல்லிட்டு நம்ம எல்லா இடம் விட்டாச்சுண்டு வழிவடக்கம் முழுக்க விட்டு கிடக்கு எங்களை விடுங்கொண்டு போயிடுது. இப்போ நாங்கள் அதை நம்பித்தானே எல்லாரும் வந்தாங்க. வேறு எங்கள்ட இடம் இன்னும் விடாமல் வச்சிருக்கிறோம். எப்போ எங்கட இடம் தர போயினோம், எப்போ விட போயினோம், அதுதான் நாங்கள் இப்போ கேட்குறோம். இந்த விடயம் தொடர்பில் வலி வடக்கு பிரதேச செயலாளரிடம் வினவிய போது குறித்த பகுதிகள் முழுமையாக மேல்குடியேற்றத்திற்கு அரசாங்கத்தினால் அனுமதிக்கப்படவில்லை என அவர் கூறினார்.